ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிஸ்கட் கூட எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒயிட் கலர் ஒயரும் க்ரீன் கலர் ஒயரும் எடுத்திருக்கேன். இதோட அளவு சொல்கிறேன். 280 சென்டிமீட்டரில் 280 சென்டிமீட்டர்ஸ் எடுக்கணும். அதில் மொத்தமாக நமக்கு 48 ஒயர்ஸ் வெட்டணும். அதாவது 48 ஒயர்ஸ். க்ரீனில் 24 ஒயர்ஸும் ஒயிட்டில் 24 ஒயர்ஸும் வெட்டணும். நான் அளந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி வெட்டிக்கோங்க. 2.25 மீட்டர். இப்போ நம்ம மொத்தமாக வெட்டி வச்சுட்டு ஆரம்பிப்போம். இதுக்கு 3 ரோல் ஒயர் தேவைப்படும். அதனால் நீங்கள் ஒயர் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அதை பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. நான் இப்போவும் சொல்லி கொடுக்குறேன், இதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மொத்தமாக ஒயர்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். டோட்டலாக 48 ஒயர்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். க்ரீனில் ஒரு பூவுக்கு நமக்கு 4 ஒயர் தேவைப்படும். அதனால் க்ரீனில் 24 ஒயர் வெட்டியிருக்கேன், ஒயிட்டில் 24 ஒயர் வெட்டியிருக்கேன். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போது நம்ம ஒயிட்டில் பூ போடுவோம். ஒயரை 2ஆக மடிச்சுக்கிறோம். முதல்ல 2ஆக மடிச்சுட்டு நான் ஒயிட் கலரில் பூ போட்டு காமிக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த பூ போடுறது தெரியல அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ 2ஆக மடக்கிட்டோம் ஒரே அளவாக வச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒயரையும் எடுத்து 2ஆக சமமாக வச்சு மடக்கிக்கிறோம். இதே மாதிரி மடக்கி வச்சுட்டு அந்த பகுதியை எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு இப்படி ஒன்று போல் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 3ஆவதாக ஒரு ஒயர் எடுக்கிறோம். ஒரே கலருங்கிறதுனால நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 3ஆவது ஒரு ஒயர் எடுக்கிறோம். அதையும் எடுத்து 2ஆக மடித்து சமமாக வச்சு அதோட பகுதியை மேல் பக்க பகுதியை எடுத்துட்டு அதை என்ன செய்கிறோம்னா இந்த 2 ஒயரில் விட்டு சுற்றுறோம். இப்படி நல்லா ரவுண்டாக ரேப் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த மேலே 2 ஒயர் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த 2 ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து மேல் பக்கமாக வச்சு மடிக்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு. ஃபஸ்ட் ஒயர் எடுத்து மேலே மடிக்கிறோம். மேலே அதாவது செகண்ட் ஒயர் எடுத்து மடிச்சிடாதீங்க. கீழே இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் ஒயர், அதை எடுத்து மடிக்கணும். மேல் ஒயரை மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நாட் வராது. இப்போ அதை மடிச்சுட்டு இப்போ ரேப் பண்ணோம் பார்த்திங்களா, 3ஆவதாக ரோல் பண்ண ஒயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி வச்சுக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நம்ம டைட்டாக பிடிக்கலைன்னா நமக்கு பூ கரெக்டாக வராது. அதே மாதிரி 4ஆவதாக உள்ள ஒயர் எடுத்து அதே மாதிரி சேமாக மடிச்சுட்டு இப்போது மேல் பக்கமாக 2 ஒயர் அந்த பக்கம் விட்டோம் பார்த்திங்களா ஒயிட் கலரில், அதை எடுத்து கீழே கொண்டு வரோம். கீழ் பக்கமாக கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க. எனக்கு வீடியோவில் காமிக்கும் போது கொஞ்சம் கிளியராக வரலை. இப்போ மறுபடியும் என்ன செய்கிறோம், அந்த 2 ஒயரை வெளியே விட்டுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஒயரை உள்ளே மடித்து விடணும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பூ கரெக்டாக வரும். இப்போது இந்த ஹோலில் அந்த ரேப் பண்ணோம் பார்த்திங்களா, ரோல் பண்ண ஒயரை எடுத்து உள்ளே விட்டு இப்படி கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிரும். இப்போ எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஒன்று போல் இழுத்துடணும். அவ்வளவுதான், இதுதான் பிஸ்கட் நாட். இதே மாதிரி நம்ம எல்லா பூவையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எல்லா பூவையும் ஜாயின் பண்ணணும். அதாவது தனித்தனியாக பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பூவையெல்லாம் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம எல்லா பூவையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் எல்லா பூவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு பூவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஒயர்ஸையும் நம்ம 48 ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை டோட்டலாக நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி ஒவ்வொரு பூவையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, எல்லா ஒயர்ஸையும் நான் ஜாயின் பண்ணி முடிச்சதை பூரா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 48 ஒயர்ஸ் கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. அதாவது க்ரீனை பூரா ஒன்று போல் ஜாயின் பண்ணணும், ஒயிட்டை பூரா ஒன்று போல் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பூவையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது 2 க்ரீன் கலர் பூ போட்டு வச்சுக்கோம் பார்த்திங்களா, அதில் 2 க்ரீன் கலர் பூவை கையில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த 2 பூவையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கூடுதலாக ஒரு பூ கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரையும் பக்கத்தில் வச்சா ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அதாவது எதிரெதிராக இருக்குது பார்த்திங்களா. பக்கத்தில் வைக்கும்போது எதிரெதிராக வரும், அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும்.
இப்போது ஒரு பூவில் உள்ள ஒயரை எடுத்து இப்படி ரெண்டாக மடிக்கிறோம். பிஸ்கட் நாட் நார்மலாக எப்படி போடுவோமோ அதை மனசில் வச்சு நீங்கள் இந்த பூவை ஜாயின் பண்ணுங்கள், ஈஸியாக தெரியும். இதே மாதிரி நம்ம மடிச்சுட்டு நம்ம அந்த பூவில் உள்ள ஒயரையும் இதே மாதிரி மடிக்கணும். இல்லை அந்த பூவில் உள்ள ஒயரை நம்ம இதை சுற்றி கொண்டு வரணும். நம்ம பிஸ்கட் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நார்மலாக நம்ம நாட் போடுவோம் பார்த்திங்களா, பிஸ்கட் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு கொண்டு வர வேண்டிதான். இதை வச்சு இதில் சுற்றணும். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் நிறைய தடவை ஃபெயில் ஆகிடுச்சி. ஸோ இன்றைக்காவது அப்லோட் ஆகிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒன் டே முழுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அது ஃபெயில் ஆகிட்டே இருந்ததுனால அப்லோட் பண்ணவே முடியலை. எனக்கு 20 செகண்ட் மட்டும் அப்லோட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி வச்சு மடித்து மேலே கொண்டு வரணும். நம்ம பூ போடுவோம் பார்த்திங்களா, ஏற்கனவே நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் மறுபடியும் பண்ணால் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் இதை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம க்ரீன் கலர் பூ அத்தனையும் சேர்க்கணும். மொத்தமாக நம்ம 6 பூ போட்டு வச்சுக்கோம் பார்த்திங்களா, அதை பூரா ஒன்று போல் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒயிட் கலர் பூ 3 பூ சேர்த்துக்கணும் தனித்தனியாக. அதாவது ஒயிட்டில் 3 பூ தனியாக, அதுக்கடுத்து 3 பூ தனியாக, இப்படி. இதில் வந்து க்ரீன் கலரை மொத்தமாக 6 பூவையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வரோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் ஒயர் தான் பூ போட போகிறேன். ஒயிட் கலர் பூ தான் ஃபஸ்ட்டு வரும் கூடைக்கு. அதனால் அந்த 3 பூவையும் இந்த 6 பூவில் உள்ள ஒரு பூவையும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணணும். நான் இப்போ பேஸ் மட்டும்தான் போட சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கூடையை வளர்க்குறதுக்கு கார்னர் திருப்பி கூடையை எப்படி வளர்க்குறதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் அவ்வளவும் அப்லோட் பண்ண மாட்டேங்குது, அதனால தான் நான் தனித்தனியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 3ஆவதாக ஒரு பூ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது சென்டர் ஒயர் வந்து நம்ம ஒயிட் கலரில் போட போகிறோம் பார்த்திங்களா, அதாவது சென்டர் ஒயர் தான் ஒயிட் கலர் ஒயர் தான் ஃபஸ்ட்டாக வரும். அதனால் அந்த ஒயிட் கலர் ஒயரில் நம்ம ஒரு நாட் போட வேண்டியது இருக்கும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், 3ஆவதாக ஒரு பூ க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு அடுத்த பூவிலேருந்து நம்ம தொடங்கணும். கீழே இருக்க பூ, மேலே ஒரு பூ இருக்குது, கீழே 2 பூ இருக்குது பார்த்திங்களா. இதில் 3ஆவதாக ஒரு பூவை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 2 பூ சேர்த்து 3ஆவதாக ஒரு பூ மேலே வந்திருக்கு பாருங்கள். இதில் 3ஆவதாக ஒரு பூவை சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒயிட் கலர் சேர்த்து வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்கள் இந்த ஒயிட் கலரை 3 பூ சேர்த்து வச்சுக்கோங்க. இது சென்டர் ஒயர், ஃபஸ்ட்டு ஒயர், சென்டர் ஒயர் எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ இதில் 3 பூ சேர்த்து மேலே 2 பூ க்ரியேட் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 3 பூ செட் பண்ணி வச்சுக்கணும், அதாவது 3 பூ சேர்த்து வச்சுக்கணும். இப்போ 3 பூ ஒயிட் கலர் போட்டு வச்சுக்கோம் பார்த்திங்களா, இதில் நம்ம இந்த க்ரீன் கலர் பூவை சேர்க்க போகிறோம். அதையும் நம்ம பிஸ்கட் நாட் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் போடணும். ஒயர்ஸை மாற்றி எடுத்திங்கன்னா பூ வராது. கீழே உள்ள ஒயரில் போட்டிங்கன்னா பூ தலைகீழ போயிடும், கூட வேறு ஷேப்பில் போயிடும். அதனால் மேல் பக்க ஒயரை எடுத்தே போடுங்க. அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபோன் கால்ஸும் சரி நிறைய வருது. தயவு செஞ்சு அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் அடுத்தடுத்து போட்டுகிட்டே தான் இருப்பேன். என் டைம் கிடைக்கும்போது நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் வேஸ்ட்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்ருக்க வேண்டாம், எனக்கும் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அதனால் இப்போ பாருங்கள், ஒயிட் பூவையும் க்ரீன் பூவையும் சேர்த்துருவோம். இதே மாதிரி நம்ம எல்லா பூவையும் சென்டர் லைனில் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். பூவை வந்து டைட்டாக பிடிச்சாதான் நம்மளால் போட முடியும். ஒயர்ஸை டைட்டாக பிடிக்கணும். இந்த பூவை போடுறதுக்கு நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க கூட போடுறதுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் சின்ன ஒயர்ஸில் முதல்ல போட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா கூட போட வாங்க. இதுக்கு அடுத்த பார்ட் நான் இன்னும் 4 அல்லது 4 கழிச்சு அப்லோட் பண்ணிடுவேன். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே கமெண்ட்ஸில் எப்போ போடுவீங்கன்னு கேட்க வேண்டாம், நான் கண்டிப்பாக போடுவேன்.
நான் ஆன்லைனில் டெய்லரிங் சொல்லி கொடுக்குறேன். படிக்க விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9543880191. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். நான் எல்லா ஐட்டம்ஸும் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் படிச்சுக்கலாம். நான் ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்குறேன். நான் ஒருக்கா நம்பர் சொல்லிக்கிறேன். 9543880191. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒயிட்டும் க்ரீனும் சேர்ந்து மேலே ஒரு பூ க்ரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம க்ரீன் ஒயர் அத்தனையும் சேர்த்து கொண்டு வரணும். பார்த்தீங்களா, 3 ஒயிட், அதுக்கு அடுத்து 2 க்ரீன் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி க்ரீன் அத்தனையும் சேர்த்து கொண்டு வரணும். நான் 2 க்ரீன் சேர்த்துருக்கேன். இன்னும் 4 க்ரீன் ஒயர் சேர்க்கணும். சேர்த்து முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் என்ன செய்யணும்னா, லாஸ்ட்டாக 3 ஒயிட் ஒயர் நம்ம போட்டு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம இதுலேயே தொடர்ந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா 3 ஒயிட் ஒயரையும் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து க்ரீன் ஒயரோடையும் ஜாயின் பண்ணலாம். அது நம்ம இஷ்டம்தான். நான் போட்டிருக்க டிசைன் வேணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்களே ஒரு டிசைன் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், சென்டர் ஒயர் 3 ஒயர் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். அடுத்து 6 க்ரீன் கலர் ஒயர், அதுக்கடுத்து 3 ஒயர் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். இப்போது சென்டரில் ஒரு லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயும் ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அது மேல் பக்கமாக உள்ள ஒரு லைன். இப்போ கீழ் பக்கமாக நம்ம ஒரு லைன் போட போகிறோம். இப்போ அதை அப்படியே திருப்புறோம். சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கையில் வச்சுட்டு நம்ம அப்படியே இந்த பக்கமாக திருப்பி கொண்டு வரோம். தலைகீழாக கொண்டு வந்துட்டு இப்போ பழையபடி நம்ம நாட் போட போகிறோம். அதே மாதிரி தான் நாட் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கமாக போட்டோம்னா கூட ஒன் சைடாக போய்கிட்டு இருக்கும், இந்த சைடுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதனால் எப்போவுமே மாற்றி மாற்றி போடுங்க. இந்த பக்கம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை திருப்பிக்கோங்க. மேல் பக்கமும் கீழ் பக்கமும் மாற்றி மாற்றி போட்டுட்டு வாங்க. ஒரு பக்கமாக போட்டுட்டு 2 லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் 2 லைன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப சர்வீஸ் உள்ளவங்க அப்படி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இதே மாதிரி தான் பிஸ்கட் நாட் நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டு வாங்க. நான் இந்த வீடியோலையும் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, எல்லாருமே எனக்கு வீடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்கன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பல தடவை சொன்னாலும் அவங்க காதுலேயே வாங்க மாட்டேங்கிறாங்க. தனியாக அனுப்பி வைங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்போவுமே நான் வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நான் டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ஃபோன் மெமரி கம்மி. நான் ஒவ்வொரு தடவையும் இதை நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. நான் தனியாக வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது. இப்போ பாருங்கள், ஒயிட் கலரில் ஒரு பூ மேலே க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ கீழே ஒரு லைன் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி மேலே ஒரு லைன் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதை வச்சு அப்படியே நம்ம எல்லா பூவையும் ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டிதான். ஒயர் இன்டூ ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம அப்படியே போட்டுட்டு வரணும். உங்களுக்கு தனியாக கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தனியாக பே பண்ணி தான் படிக்கணும். நான் அதை ஆன்லைனில் உங்களுக்கு லைவாக சொல்லி தருவேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா அப்படி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் அப்படி படிங்க. இல்லைனா நான் போடுற வீடியோவே உங்களுக்கு போதும், நல்லா புரியும். இது புரியாத பட்சத்தில் நீங்கள் தனியாக பணம் கட்டி படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பூ மேலே க்ரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம போட்டு கொண்டு வரணும். இப்போது சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் நமக்கு முடியும். இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம சென்டர் லைனுக்கு மேலே 3 லைன், கீழே 3 லைன் போட்டு நம்ம பேஸை முடிக்கணும். சரியா? இதே மாதிரி தான் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். அதை காமிக்கிறேன். சென்டர் லைன் பார்த்தீங்களா, இது சென்டர் லைன். மேலே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி கீழே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து 2வது லைனும் நான் போட்டு முடிச்சிருக்கேன். இதே மாதிரி இப்போ நம்ம மேல் பக்கம் போடுவோம். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது 2வது லைன். இப்போ இந்த சைடு இந்த லைனை கொண்டு வரோம். இந்த ரோவும் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஒயர் கிராஸில் இந்த சைட் போடக்கூடாது, மறந்துடாதீங்க.
இப்போ ஒயர் அந்த பக்கம் தான் கிராஸில் இருக்குது. எந்த பக்கம் கிராஸில் இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம அதே மாதிரி பிஸ்கட் நாட் போட போகிறோம். அடுத்த வீடியோ பார்ட் 2 நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்காதீங்க, உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் என்னால் எடுக்க முடியாது ஃபோன் கால்ஸை. ஸோ பதில் சொல்லுங்கன்னு வாட்ஸ்அப்பில் நிறைய வாய்ஸ் மெயில் வருது. அதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நானும் உங்களை மாதிரி தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வேலை இருக்கும்போது என்னால் அட்டன் பண்ண முடியாது கால்ஸை. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது விஷயம்னா அதை நீங்கள் வாய்ஸ் மெயிலில் அனுப்பி வைங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஆன்சர் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடனே அனுப்புங்கன்னு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. இதே மாதிரி நம்ம சுற்றி கொண்டு வந்து மேலே இந்த ஒயரை விட்டுட்டு அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரை போட போகிறோம். பிஸ்கட் நாட் 2-3 தடவை நல்லா படிங்க, அதுக்கப்புறம் தான் வரும். எனக்கு புரிய மாட்டேக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ட்ரை பண்ணால் தான் வரும். ஒரு தடவை 2 தடவைலாம் நமக்கு ஈஸியாக வந்துடாது. எந்த ஒரு விஷயமும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும். இதே மாதிரி இந்த லைன் முழுக்க முடிச்சிடணும். இப்போது சென்டர் லைனுக்கு மேலே 2 லைன் முடிச்சிருக்கேன், கீழே 2 லைன் முடிக்க போகிறேன். பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பூ மட்டும் காமிச்சிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே எல்லா ஒயர்ஸையும் லாஸ்ட் வரை கொண்டு வந்துடுங்க. சரியா? இதே மாதிரி இந்த லைனில் இந்த பூ போடணும், அதுக்கு அடுத்த பூ அதே மாதிரி போடணும். இப்படியே நம்ம போட்டு லாஸ்ட் வரை கொண்டு வரணும். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு லைன் போடணும். இப்போ பாருங்கள், இது சென்டர் லைன். நான் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். நிதானமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக 2 லைன் முடிஞ்சிருச்சு. சென்டர் லைனுக்கு கீழே 2 லைன், மேலே 2 லைன் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 3ஆவதாக ஒரு லைன், அதாவது 2 லைன் மேலே போட்டு முடிச்சுக்கோமா, அதுக்கு அடுத்து 3ஆவதாக ஒரு லைன் போட போகிறோம். இது முடிஞ்ச லைன்ஸை உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் நான். இதுலேயே நம்ம 3ஆவது லைன் போடுவோம். அந்த பக்கம் இப்போ நம்ம ஒரு 3ஆவது லைன் போட போகிறோம். போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பேஸ் முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் காமிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட்டு முடிச்சுட்டு, அதாவது மேலே 2 லைன் கீழே 2 லைன் வளர்த்ததுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு லைன் நம்ம வளர்க்கணும். இப்போ அதை நான் எப்படி வளர்க்குறதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம கிராஸில் எங்கே வருதோ அந்த இடத்துல தான் நம்ம வளர்க்க போகிறோம். உங்களுக்கு 2 லைன் போடும்போதே புரிஞ்சிடும். இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் அதை மறுபடியும் காமிக்கிறேன். 3ஆவதாக ஒரு லைன் போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி இந்த பக்கமும் போடுவோம். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நீங்களும் போட்டு கொண்டு வரணும். தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணும். இவ்வளவு தான் அடி முடிஞ்சுது. இதுதான் கூடையோட பேஸ் நமக்கு. இதுக்கப்புறமா நம்ம கூடையை வளர்க்க போகிறோம். பாருங்கள், 3ஆவது லைன் போட்டிருக்கேன். மேலே ஒரு பூ தெரியுதா? 2 இங்கே பாருங்கள், 3 தெரியுதா உங்களுக்கு? 3 2 1ன்னு தெரியுதா? இதுக்கு அடுத்து பாருங்கள்,